அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான தமிழ் சொந்தங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக வேண்டி இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் கடமையான குளிப்பு பற்றி பார்ப்போம். இது புகாரி 260, முஸ்லிம் 528 இந்த ஹதீஸில் உள்ளது. அம்மா மைமுனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிப்பாளர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையான குளிப்பு செய்யும் பொழுது முதலில் தன்னுடைய மர்மஸ்தானத்தை கழுவினார்கள், கையினால் கழுவினார்கள். அதன் பிறகு எந்த கையினால் மர்மஸ்தானத்தை கழுவினார்களோ அதை செவிற்றில் தேய்ச்சி அதை கழுவினார்கள். பிறகு உது செய்தார்கள், பிறகு குளித்தார்கள், கடைசியாக தன்னுடைய கால்களை கழுவினார்கள். முதலில் மர்மஸ்தானத்தை கழுவினார்கள் கையினால், பிறகு அந்த கையை செவிற்றில் தேய்த்து கழுவினார்கள், பிறகு உது செய்தார்கள், பிறகு குளித்தார்கள், கடைசியில் காலை கழுவினார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த கடமையான குளிப்பு முறையை நாமும் பின்பற்றுவோம், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்வோம் இன்ஷா அல்லாஹ் தாலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.